இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுங்க. நானோ ரெவல்யூஷன் 10⁻⁻⁹ நானோ புரட்சின் பேரு. இதன் பிறகு இந்த செகண்ட்ல இருந்து இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மிகப்பெரிய சக்சஸ் ரீச் ஆகிறதுக்கான வழி இருக்குங்க. பாருங்க எவ்வளவு பெரிய நிகழ்வு எல்லாம், அது மழை பெய்யறதா இருக்கலாம், இடி இடிக்கிறதா இருக்கலாம், பூகம்பம் வர்றதா இருக்கலாம், சுனாமி வர்றதா இருக்கலாம், எதுவுமே சடனா நடக்காது. நம்மள பார்க்கறதுக்கு அப்படி தெரியும். திடீர்னு ஒருத்தன் பணக்காரன் ஆட முடியாது, திடீர்னு ஒருத்தர் அரசியல்வாதி ஆட முடியாது. ஆனா அந்த கரு ஏதோ ஒரு இடத்துல உருவாகும் இல்லையா, தட்ஸ் கால்ட் அஸ் நானோ. திடீர்னு குழந்தை பிறக்கிறது கிடையாது. நீங்க இந்த மைனூட் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு நாள் வெளியில பாக்குறப்ப அப்படி தெரியும். நீங்க பெரிய ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண கேட்டீங்கன்னா அப்படியே நடந்திருக்காது. அது ஒரு சின்ன இடத்துல தொடங்கி இருக்கும். அந்த புள்ளி எப்ப தொடங்கி இருக்குன்னு தெரியாது. இந்த செகண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த நானோங்கிற வார்த்தையை நாம வச்சு, நான் சொல்றது 6 மணிக்கு எழுந்திருக்கிற நீங்க 5:50 எழுந்தா கூட அது சேஞ்சஸ் தான். பட் எவ்ரிடே யூ அப்சர்வ் த சேஞ்சஸ். ஒரு நாளும் ஒரு மணி நேரமும் நமக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கணும். மெஷரபிள் லிமிட் இன்னைக்கு 2 பேஜ் படிச்சா நாளைக்கு 3 பேஜ் படி போதும். தட்ஸ் த சேஞ்சஸ் ஃபார் தட்ஸ் கால்ட் அஸ் நானோ ரெவல்யூஷன். பெருசு இல்லை. இன்னைக்கு 10 பேஜ் படிச்சு நாளைக்கு 100 பேஜ் படிக்கணும். இன்னைக்கு 10 பேஜ் படிச்சு நாளைக்கு 1 பேஜ் எக்ஸ்ட்ரா படிச்சாலே தட்ஸ் கால்ட் அஸ் நானோ ரெவல்யூஷன். இன்னைக்கு 10 ரூபா சம்பாதிச்சேன் நானு, நாளைக்கு 11 ரூபா சம்பாதிச்சேன்னா தட்ஸ் கால்ட் அஸ் நானோ ரெவல்யூஷன். அப்ப ஒரு வார்த்தை 10 ஆடு மேய்க்கிற நானு 11 ஆடு வாங்கி எக்ஸ்ட்ரா சேர்த்து மேய்ச்சேன்னா தட்ஸ் கால்ட் அஸ் நானோ ரெவல்யூஷன். எல்லா வேலைகளுக்கும் வாழ்வியலில் அடுத்த கட்டம் நோக்குவதற்கு இந்த சின்ன மாற்றம் சொல்றேன் இல்லையா, அந்த நானோ சேஞ்சஸ், நானோ ரெவல்யூஷனை பயன்படுத்தினா நான் சொல்றது குறுகிய காலத்தில் ஒரு பெரும் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுவதற்கான சான்சஸ் இருக்கும். இது எல்லாருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்றது காம்படிட்டிவ் எக்ஸாம்ல படிக்கிறோம், லைஃப்ல சேஞ்ச் ஆன நினைக்கிறேன், பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறேன், பெரிய பங்களா வாங்கணும்னு நினைக்கிறேன், 1000 ஏக்கர் சொத்து 1000 கோடி சம்பாதிக்கிற எல்லாருமே இந்த சின்ன சேஞ்சஸ்ல ஸ்டார்ட் பண்ணும். ஆனா உங்களுக்கான கோல் என்னன்னு ஃபர்ஸ்ட் செட் பண்ணி வச்சுன்னு தொடங்குனீங்கன்னா, இப்ப இந்த செகண்ட் தொடங்குனீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத ஜீரோல இருந்து தொடங்கினாலும் வாழ்வினோட உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த டேர்மை இன்னையில இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நானோ ரெவல்யூஷன். நான் சொல்றது 0.00001 அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டா போதும். இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரத்துக்கு அந்த மாற்றம் இல்லாம போயிடுச்சுன்னா வளர்ச்சி இருக்காது. அந்த அளவுக்காவது மாற்றம் ஏற்பட்டாதான் நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வார்த்தையை லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நன்றி.